ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஸ்னஸில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். பிஸ்னஸ் பண்ணும்பொழுது கடைக்கு கஸ்டமர் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள்ட்ட அந்த ப்ராடக்டை நம்மளுடைய திறமையால் அதை சேல் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நம்மளா போய் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய ப்ராடக்டை எடுத்து கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அவங்க நம்மளை பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்கள இன்வைட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட நம்ம கேட்டு நம்ம கடைக்கு அழைச்சி நம்மளுடைய ப்ராடக்டை அவங்கள்ட்ட காட்டி நம்ம செல் பண்ண பார்ப்போம். ஸோ ஷேர் மார்க்கெட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சாக தான் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ணணும்னா எடுக்கணும். மார்க்கெட்டில் சும்மா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளே இருக்கிற இடத்துலலாம் கேண்டில் பார்க்குற இடத்துலலாம் என்ட்ரி எடுத்தால் தான் நமக்கு ஓவர் ட்ரேட் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி ஒரு பிஸ்னஸில் ஒரு கஸ்டமரை நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ, மார்க்கெட்டினுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணணும். அதுதான் ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த க்ரீன் கேண்டில் பெருசாக மேலே போச்சு, இந்த இடத்துல நான் கால் சைடுக்கான என்ட்ரி போட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ரெட் கேண்டிலை பார்த்தேன், நான் புட் சைடுக்கான என்ட்ரி போட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சின்ன பிள்ளைங்க கேம் விளையாடுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அது போயிடும். இது ஒரு கேம்பிளிங்காக போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இடம் கொடுக்காம ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, எப்படி அவங்க கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறாங்களோ, கஸ்டமர் வந்தால் அவங்களுடைய சர்வீஸை அந்த ப்ராடக்ட்ஸை அவங்க சேல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரியான ஒரு அப்ரோச் நம்ம வெயிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.